Welcome to Biotuni, 12th standard, Biobotany, lesson 1. Fruit-like structure may develop from the ovary. அதாவது ஒரு ஃப்ரூட் லைக் ஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றோம் எந்த ப்ராசஸ் நடக்காம வித்தவுட் தி ஆக்ட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன். இதுதான் இங்க முக்கியமான வார்த்தை. ஃபெர்டிலைசேஷன் நடக்காம ஒரு மலரை நம்ம என்ன பண்றோம், ஒரு ஓவரிய ஃப்ரூட்டா மாத்துறோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ், அதாவது பார்த்தினோகார்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சீட்லெஸ் பனானா, கிரேப்ஸ், பப்பாயா, இது எல்லாமே என்னன்னா சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ். ஓகேவா? ஏன்னா இது கருவுறுதலே நடைபெறல, ஃபெர்டிலைசேஷன் நடக்கலன்னா அங்க என்ன உருவாகாது, விதைகள் உருவாகாது. அப்ப நம்ம செயற்கையா உருவாக்கும் போது அந்த பழங்கள் விதை இல்லாத கனிகளை கொடுக்கிறது. இது அதோட சிக்னிபிகன்ஸ் பாருங்க. The seedless fruits have great significance in horticulture. Second point, the seedless fruits have great commercial importance. Third point, seedless fruits are useful for the preparation of jams, jellies, sauces, fruit drinks. இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட், இந்த பழங்கள்ல சீடு இல்லாததுனால, ஆப்சன்ஸ் ஆஃப் சீட்ஸ்ங்கிறதுனால எடிபிள் பார்ட் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஃபிளஷி போர்ஷன் இருக்குல்ல, அந்த பல்ப்பு, அதோடைய ப்ரொபோர்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா விதைகள் இருக்க வேண்டிய இடத்துலலாம் யாரே இருப்பா, அந்த பல்பே இருக்கும். அந்த சாப்பிடக்கூடிய அந்த எடிபிள் போர்ஷனே நமக்கு அதிகமா கிடைக்கும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா பார்த்தினோகார்பியோட சிக்னிபிகன்ஸ்.